ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் திருக்குறள் அரண் வலியுறுத்தல் அப்படின்ற அதிகாரம் தான் பார்க்க போறோம். திருக்குறள் அரண் வலியுறுத்தல் அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் எண் 4. முதல் திருக்குறள் பார்க்கலாம். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. சிறப்பு ஈனும் ஈனும் அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தரும் அப்படின்ற பொருள். சிறப்பு ஈனும்னா சிறப்பை தரும், செல்வமும் ஈனும்னா செல்வத்தையும் தரும். அறத்தின் ஊங்கு இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறத்தின் ஊங்கு அப்படின்னு பிரிக்கலாம். ஊங்கு அப்படின்றதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மேலான அப்படின்ற பொருள்ல வரும். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஊ பக்கத்துல ஒரு குறில் ஊ வந்திருக்கு இல்லையா, இதுதான் நம்ம அளபடை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு நெடில் எழுத்துக்கு பக்கத்துல அதனுடைய இனமான குறில் எழுத்து வந்துச்சுன்னா அது அளபடை அப்படின்னு சொல்லுவோம். இந்த குறள்ல நம்மளுக்கு இன்னிசை அளபடை வந்திருக்கு. அறத்தின் ஊங்கு அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அறத்தின் ஊங்குனா மேலான அப்படின்ற பொருள் இல்லையா. அப்ப அறத்தை விட மேலான அப்படின்ற பொருள்ல வரும். அப்போ சிறப்பையும் தரும், செல்வத்தையும் தரும், அறத்தை விட மேலான ஆக்கம் எவனோ உயிர்க்கு. ஆக்கம் அப்படின்னா செல்வம். அப்போ அறத்தை விட மேலான செல்வம் ஒருவனுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அப்படின்னா சிறப்பையும் தரும் செல்வத்தையும் தரும் அறம். அப்போ சிறப்பையும் செல்வத்தையும் தரக்கூடியது அறம். அந்த அறத்தை விட மேலான செல்வம் அப்படின்றது ஒண்ணு யாருக்கும் இல்ல. அப்போ அந்த அறத்தை விட மேலான செல்வம்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது திருக்குறள் பார்க்கலாம். அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. இப்போ அறத்தின் ஊங்கு அப்படின்னா அறத்தை விட மேலான ஆக்கமும் இல்லை. ஆக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர்வு. அப்போ அறத்தை விட மேலான உயர்வு தருவதும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. அதனைனா அந்த அறத்தை மறப்பதை போல, ஊங்கில்லைன்னா மேலான அப்படின்ற பொருள் தான். அதாவது அந்த அறத்தை மறக்கிறாங்க இல்லையா, அத மாதிரி அழிவு தருவது, அதை போல அதை விட மேலான அழிவு தருவதும் இல்லை அப்படின்ற பொருள்ல வந்திருக்கு. அப்போ இதுக்கு ஆக்கம் அப்படின்னா இரண்டு பொருள் இருக்கு, உயர்வு மற்றும் நன்மை. இன்னொன்னு தெரியும் செல்வம். இது எல்லாமே ஆக்கத்துக்கான பொருள் தான். அப்போ இந்த திருக்குறளுக்கே இரண்டு வகையில நம்ம பொருள் சொல்லலாம். ஒண்ணு அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அப்படின்னா அறத்தை விட மேலான உயர்வு தருவதும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு அப்படின்னா அந்த அறத்தை மறப்பதை விட மேலான அழிவு தருவதும் இல்லை அப்படின்ற ஒரு பொருள்ல சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நன்மை தீமை அப்படின்றத பொருள்ல வச்சு எப்படி சொல்லலாம்னா அறத்தை விட மேலான நன்மை தருவதும் இல்லை, அந்த அறத்தை மறப்பதை விட மேலான தீமை தருவதும் இல்லை அப்படின்ற பொருள்லயும் சொல்லலாம். ஓகேவா. மூன்றாவது திருக்குறள் பார்க்கலாம். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். இதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒல்லும் அப்படின்றதன் பொருள் இயன்ற அல்லது முடிந்த அப்படின்ற பொருள். வகையான் அப்படின்றது வழியெல்லாம், முடிந்த வழிகளில் எல்லாம். அறவினை ஓவாதே, ஓவாதே அப்படின்றதன் பொருள் இடைவிடாமல் செய்ய வேண்டும். அப்போ ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே அப்படின்னா முடிந்த வழிகளில் எல்லாம் அறவினையை இடைவிடாமல் செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. செல்லும் வாயெல்லாம் செயல் அப்படின்னா என்னன்னா செல்லும் வாயெல்லாம் அப்படின்றது செல்லும் இடமெல்லாம், நாம எங்கெல்லாம் போறோமோ நம்ம செல்லக்கூடிய இடமெல்லாம் என்ன பண்ணணும்னா அறவினை செய்தல் வேணும்னு சொல்றாங்க.
அப்போ ஒல்லும் வகையான்னா என்னன்னா, முடிந்த வழிகளில் எல்லாம் அறவினை செய்ய வேண்டும். ஓவாதே அப்படின்றது இடைவிடாமல் செய்ய வேண்டும். செல்லும் வாயலாம் அப்படின்றது நாம செல்லக்கூடிய இடமெல்லாம் செய்தல் வேண்டும். அப்ப நம்ம செய்யக்கூடிய அறவினையை நம்மளால் முடிந்த வகையில நம்மளால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு செய்யணும். இடைவிடாமல் செய்யணும். நம்ம செல்லக்கூடிய இடமெல்லாம் நம்மளுக்கு எந்த இடத்துல எல்லாம் அறவினை செய்ய வாய்ப்பு கிடைக்குதோ எல்லா இடத்துலயும் செய்யணும்னு சொல்றாங்க. அப்போ ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயலாம் செயல் அப்படின்றது நாம செய்யக்கூடிய அறவினையை எல்லா இடத்திலையுமே இடைவிடாம நம்மளால முடிஞ்ச வரைக்கும் செய்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 4வது திருக்குறள் பார்க்கலாம். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனத்துக்கண் அப்படின்றது மனதளவில் மாசிலன், மாசு அப்படின்னா குற்றம், மாசு இலன் அப்படின்றது குற்றம் இல்லாதவனா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அப்படின்னா மனதளவில் குற்றம் இல்லாதவனாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அனைத்து அரண், அது ஒன்னே என்ன பண்ணுது அப்படின்னா அனைத்து அரண்களையுமே அது நமக்கு தரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் அப்படின்றது என்னன்னா, மனதளவுல குற்றம் இல்லாதவனா இருந்தா அதுதான் நம்மளுக்கு அனைத்து எல்லா அறத்தையுமே தரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆகுல நீர பிற அப்படின்றது என்னன்னா, மற்றதுனா அதாவது மனதளவுல ஒருத்தவங்க தீய குணங்கள் இருந்துட்டு வெளிக்கு நிறைய உதவி பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அது அறமாக கருதப்பட மாட்டாது அப்படின்னு சொல்றாங்க. அது அறம் கிடையாது. அது ஒரு ஆரவாரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆகுல நீர பிற அப்படின்றது ஆரவாரத்தை போன்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவன் மனதளவுல குற்றமற்றவனாய் இருந்து ஒரு குற்றமற்றவனா இருக்கிறான் இல்லையா, அது ஒண்ணு மட்டுமே ஒரு அறம், அனைத்து அறத்தையும் அவனுக்கு கொடுக்கும். அதுவே மனதளவுல ஒருவன் தூய்மையற்றவனா இருந்து அவன் எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் அது அரணாக கருத மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற அப்படின்றது மன தூய்மையா இருப்பது மட்டும்தான் அரண், மற்றது எல்லாம் வெறும் ஆரவாரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 5வது திருக்குறள் பார்க்கலாம். அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறு அப்படின்னா பொறாமை, அவா அப்படின்றதன் பொருள் பேராசை, வெகுளி சினம், இன்னாச்சொல் அப்படின்னா கடுமையான சொற்கள். அப்போ அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும், இது நான்கும் பொறாமை, பேராசை, சினம் மற்றும் கடுஞ்சொல், இது 4ம் இல்லாம வாழ்வது மட்டும்தான் அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 4ம் இல்லாம எவன் ஒருவன் வாழ்கின்றானோ அதுவே உண்மையான அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழுக்காறு அவாவைகள் இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் அப்படின்றது இந்த 4 குணங்களோடு வாழ்கின்றவன் வாழ்க்கையே அறவாழ்வு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க. அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றாந்துணை. இதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்றறிவாம் அப்படின்றதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான பொருள் வரும். பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்காம, எண்ணாது அப்படின்னா என்று நினைக்காமல், அறஞ்செய்கன்னா அறவினையை செய்தல் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க அப்படின்னா பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடாம எப்போல்லாம் முடியுதோ அப்பப்ப என்ன பண்ணிடணும்னா அறச்செயல்களை செய்தல் வேண்டும். அதுன்னா அந்த அறச்செயல். அப்படி செய்தால் அந்த அறச்செயலானது பொன்றுங்கால் பொன்றாந்துணை. பொன்றுங்கால் அப்படின்றது அழியும் காலம். இதனுடைய பொருள் பாருங்க. பொன்றுதல் அப்படின்னா என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா அழிதல் அப்படின்ற பொருள்ல வரும். அப்போ பொன்றுதல்னா அழிதல், பொன்றாத அப்படின்னா அழியாத அப்படின்ற பொருள்ல வரும். இப்போ பொன்றுதல்னா அழிதல், பொன்றாதனா அழியாத. அப்ப இங்க பொன்றும் கால் அப்படின்றது பொன்றுதல், பொன்றும்னா அழியும் சொன்னோம் இல்லையா, கால்ன்றது காலம். அப்போ பொன்றும் கால்ன்றது அழியும் காலம்
அப்படின்ற பொருள் வரும். இங்க பொன்றான்றது அழியாத அழியாத துணையா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அஞ்சறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்ற அது பொன்றுங்கால் பொன்றான் துணை. அப்படின்னா என்னன்னா, பின்னாடி பின்னாடி வந்து அரசியல்களை செய்து கொள்ளலாம் அப்படின்னு தள்ளி போடாம என்ன பண்ணணும்னா, அறச்செயல்களை தொடர்ந்து செய்துக்கிட்டே வரணும். அப்படி செய்துக்கிட்டே வந்தோம்னா, அது நாம் அழியும் காலம்னா இறக்கும் காலத்துல, பின்னாடி முதுமை காலத்துல அல்லது இறக்கும் காலத்துல நமக்கு பொன்றான் துணைனா அழியாத துணையாக வந்து நமக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம இப்போ இளமையில வந்து பண்ண வேணாம், நம்ம முதுமையில வந்து என்ன பண்ணலாம், அரசியல்களை செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாம இப்பயே வந்து அரசியல்களை செய்யணும். அப்படி செஞ்சோம்னா நம்மளுக்கு நாம் அழியும் காலத்துல அது நமக்கு துணையா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. இதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அறத்தாறு இதுவென வேண்டா அப்படின்னா என்னன்னா, அறத்தாறு அறத்தின் ஆறு அப்படின்றது என்னன்னா பயனை வந்து குறிக்குது. அறத்தாறுன்றது அறத்தின் பயன் இதுவென வேண்டா, இதுதான் அப்படின்னு வந்து நூல்களை வச்சு விளக்க வேண்டியது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு அறத்தின் பயன் இதுதான் அப்படின்னு நூல்கள் எல்லாம் வச்சு நம்ம விளக்க வேண்டியது இல்லை, எதை பார்த்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை அப்படின்னா, சிவிகை அப்படின்னா என்னன்னா பல்லக்கு. அப்போ ஒரு பல்லக்க தூக்கிட்டு போறவனையும் அதுல அமர்ந்துட்டு போறவனையும் பார்த்தாலே அறத்தினுடைய பயன் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுக்காக தனியா ஒரு நூலெல்லாம் வச்சு விளக்க தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை அப்படின்றது என்னன்னா, ஊர்ந்தான் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சிவிகை பல்லக்குல அமர்ந்துகிட்டு போறான் இல்லையா அவன். அப்போ பல்லக்குல அமர்ந்துகிட்டு போறவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பார்த்தா, அறத்தின் வழியில வந்து வாழ்றவன். அப்போ ஒரு அறத்தின் வழியில் வாழ்பவன் எப்படி இருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பல்லக்குல அமர்ந்துகிட்டு போறவன் போல இன்பத்தை வந்து அனுபவிப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன்னா அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இன்பம் துன்பம் இரண்டுக்குமே வந்து ஒரு மனப்பக்குவத்தோட இரண்டையுமே ஏற்றுக்கொண்டு வாழ்வான். அப்படி வாழ்றதுனால அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அறத்தின் வழியில வாழ்கின்றவன் இன்ப துன்பத்துக்கு ஏற்றது போல தன்னுடைய மனப்பக்குவத்தால வாழறதுனால அவன் எப்பவுமே இன்பமா இருப்பான் அப்படின்ற பொருள். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பொறுத்தானோடு அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொறுத்தான் அப்படின்றது என்னன்னா, அந்த பல்லக்க தூக்கிட்டு போறவன். அப்ப பல்லக்க தூக்கிட்டு போறவன் இருக்கான் இல்லையா, அவன் இன்பத்திலயும் வந்து இன்பமா இருக்க மாட்டான், அதே நேரத்துல துன்பத்திலயும் வந்து மனப்பக்குவத்தோட அதை ஏத்துக்காம துன்பப்படுவான். அப்ப இன்பத்திலயும் வந்து இன்பமா இருக்க மாட்டான், துன்பத்திலயும் துன்பப்படுவான். யாரு போலனா அந்த பல்லக்க தூக்கிட்டு போறவன் போல. அப்ப அந்த பல்லக்க தூக்கிட்டு போறவனை யாருக்கு எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்கன்னா, அறத்தின் வழி வாழாதவன். அப்போ ஒரு அறத்தின் வழி வாழாதவன், அதாவது ஒரு திருடா இருக்கான்னா அவன் வந்து திருடிட்டு வந்த பொருள் வந்து கையில இருந்தாலும் அதை செலவு பண்ணும்பொழுது அவன் இன்பமா இருக்க மாட்டான், ஒரு பயத்தோடயே இருப்பான். ஒருவேளை வந்து அவனை வந்து போலீஸ்ல புடிச்சிட்டாலும், அவன் சிறையில இருக்கும் பொழுதும் நாம பண்ண தப்புக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த சிறை தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏத்துக்காம மனப்பக்குவத்தோட ஏத்துக்காம அங்கேயும் துன்பப்படுவான். அப்ப அவன் திருடின பொருள் கையில இருக்கும் பொழுதும் துன்பப்படுறான், திரும்ப வந்து அவன் அதற்கான தண்டனையை அனுபவிக்கும் பொழுதும் துன்பப்படுறான். அப்ப அவன் இன்பத்திலும் வந்து இன்பமா இருக்க மாட்டான், துன்பத்திலும் வந்து துன்பப்படுவான். அப்போ மனப்பக்குவம் இருக்கிறவன், அதாவது அறத்தின் வழியில நடக்கிறவன் அந்த பல்லக்குல அமர்ந்து இருக்கிறவன் போல இன்பமா இருப்பான். இன்ப துன்பம் எல்லாத்துலயுமே ஒரே மாதிரி இன்பமாவே இருப்பான். அதுவே அறத்தின் வழி நடக்காதவன் அந்த பல்லக்க தூக்கிட்டு போறவன் போல இன்பத்திலும் இன்பமா இருக்க மாட்டான், துன்பத்திலும் துன்பப்படுவான். அப்போ இவங்க 2 பேருக்கு இடையே இருக்கிற இந்த வேறுபாடு இருக்கு இல்லையா, இத பார்க்கும் பொழுதே அறத்தாறு இதுவென வேண்டா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அறத்தினால் உண்டாகக்கூடிய பயன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தெல்லாம் பார்த்து படிக்க தேவையில்லை. இவங்கள 2 பேரை பார்த்தாலே தெரியும், அறத்தின் வழி ஒருத்தவன் இருந்தானா அவன் இன்பமா இருப்பான், அறத்தின் வழி ஒருத்தவன் அறத்தை தவறி நடந்தால் அவன் துன்பப்படுவான் அப்படின்ற பொருள்ல வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை அப்படின்றது என்னன்னா, அறத்தின் பயன் இதுதான் அப்படின்னு நூல்களை வைத்து சொல்ல வேண்டியதில்லை. சிவிகைனா பல்லக்கை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை, அதை சுமப்பவனுக்கும் அதில் அமர்ந்திருப்பவனுக்கும் இடையே இருக்கிற அந்த வேறுபாடே அறத்தினுடைய பயனை சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க, 8வது குறள் பார்க்கலாம். வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். வீழ்நாள் அப்படின்றது என்னன்னா வீணாக கழியும் நாட்கள், அதாவது பயனற்ற நாட்கள், எந்த ஒரு வேலையும் செய்யாம வீணா கழியுது இல்லையா, அந்த நாட்களை தான் வந்து வீழ்நாள் அப்படின்னு சொல்றாங்க. படாமை அப்படின்றது என்னன்னா ஒரு எதிர்மறை சொல்ல வந்திருக்கு, இல்லாத அல்லாத அந்த மாதிரியான சொல்ல வந்திருக்கு. அப்ப வீழ்நாள் படாமை அப்படின்றது என்னன்னா வீணாக கழியும் நாட்கள், இல்லாத அப்படின்னா என்னன்னா அந்த நாட்களை வந்து நம்ம பயனுடைய வகையில வந்து கழிக்கிறது. ஓகேவா? வீணால் படாமை அப்படின்றது என்னன்னா வீணாக கழியும் நாட்கள் அல்லாத நன்றாற்றின், நன்று ஆற்றின். அப்ப நன்றுனா நல்ல அறவினை, நன்றுன்றது நல்ல செயல்கள் செய்யறது அல்லது அறவினை செய்யறது. நன்று ஆற்றின்னா அறவினை செய்தால் அஃதொருவன், அதுதான் ஒருவனுடைய வாழ்நாள் வழியடைக்கும் கல். வாழ்நாள் வழியடைக்கும் கல் அப்படின்னா என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா, இந்த பிறவியிலிருந்து அடுத்த பிறவிக்கு போகாம அந்த அடுத்த பிறவி அப்படின்றதை அடைக்கக்கூடிய, அந்த வழியை அடைக்கக்கூடிய ஒரு கல். அதாவது இந்த பிறவிலேயே வந்து அவன் முக்தி அடைஞ்சிடுவான் அப்படின்ற மாதிரியான பொருள்ல வந்திருக்கு. அப்போ ஒருவன் வீணால் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் அப்படின்னா வீணாக கழியும் நாட்கள் அல்லாமல் அறவினையை செய்கின்ற நாட்களாக அந்த நாட்கள் இருந்தால், அப்படி ஒருவன் வாழ்ந்தால் அவனுடைய வாழ்வானது வாழ்நாள் வழியடைக்கும் கல். அந்த அறவினையே என்ன பண்ணும் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையை வந்து இந்த பிறவியிலேயே வந்து முக்தி அடைய செய்யும், அடுத்த பிறவியை வந்து வழியடைக்கும் ஒரு கல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 9வது திருக்குறள் பார்க்கலாம். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறத்தான் வருவதே இன்பம். அப்போ ஒருவன் அற வழியில வாழ்றான் அப்படின்னா, அற செயல்களை செய்யறான் அப்படின்னா அதனால் வரக்கூடிய இன்பம் மட்டும்தான் உண்மையான இன்பம். மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்ல. புறத்த அப்படின்றது என்னன்னா அறமல்லாத அப்படின்ற பொருள். அப்போ அறமல்லாத மற்றெல்லாம், மற்ற செயல்கள் எல்லாம். அப்போ புறத்தன்றது அறமல்லாத, மற்றெல்லாம்ன்றது மற்ற செயல்கள் எல்லாம், புகழும் இல்லை அப்படின்றனா இன்பம் தருவதும் இல்லை, புகழை தருவதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒருவன் அறச்செயல்களை செய்து வாழ்ந்தால் அதுதான் வந்து அவனுக்கு உண்மையான இன்பத்தை தரும். அறமல்லாத செயல்களை ஒருவன் செய்தால் அது அவனுக்கு இன்பத்தையும் தராது, புகழையும் தராது அப்படின்ற பொருள்ல வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது கடைசி திருக்குறள் பார்க்கலாம். செயற்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி. அப்போ செயற்பாலதோறும் அரணே, அப்போ செயற்பாலதோறும் அரணே இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செயற்பாலதோறும் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் என்ன செயல்களாகத்தான் இருக்க வேண்டும்ன்றாங்க, அரணே அறச்செயல்களாகவே இருக்க வேண்டும். ஒருவன் அவனுடைய வாழ்நாள்ல செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் எப்படி இருக்க வேண்டும், செயற்பாலதோறும் அரணே, செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அறச்செயல்களாகவே இருக்க வேண்டும். உயர்பாலதோறும் பழி அப்படின்னா என்னன்னா பழியான செயல்களை செய்யாமல் இருத்தல் வேண்டும் அப்படின்ற மாதிரி பொருள்ல வரும். அப்போ உயர்பாலதோறும் பழின்றது என்னன்னா பழியான செயல்களை செய்யாமல் அவன் என்ன பண்ணணும்னா காத்து கொள்ள வேண்டும். அப்போ ஒருவன் அவனுடைய வாழ்நாள்ல என்ன பண்ணணும், 2 விஷயம் பண்ணணும்னு சொல்றாங்க. ஒண்ணு, செயற்பாலதோறும் அரணே, அவன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அறச்செயல்களாகவே இருக்க வேண்டும். ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி, அப்போ அவன் பழி செயல்களை செய்யாமல் தன்னை காத்து கொள்ளுதலும் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, செயற்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி அப்படின்றது என்னன்னா பழி உண்டாகக்கூடிய செயல்களை எல்லாம் செய்யாமல், பழி செயல்களை எல்லாம் செய்யாம அறச்செயல்களை மட்டுமே வந்து செய்து ஒருவருடைய வாழ்க்கை இருந்தா அவன் வந்து புகழை அடைவான், அந்த மாதிரியான பொருள்ல வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தது நாம இன்னொரு டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.